தன் தீய எண்ணத்தால் தாயை பசுவாகவும் பிள்ளையை கன்றுக்குட்டியாகவும் மாற்றிய ஒரு சூனியக்காரியின் கதை இது. பூதத்தை பார்த்தவுடன் 3 வழிப்போக்கர்களும் பயத்தில் நடுங்கினார்கள். பிறகு சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முதல் வழிப்போக்கர் பூதத்திடம் பேசினார். என்னுடன் இருக்கும் இந்த பெண்மான் என் மனைவி. என்னுடைய கதையை நான் உன்னிடம் சொல்கிறேன். என் கதை இந்த வணிகரின் கதையை விட சுவாரஸ்யமாக இருக்கும். உனக்கு என் கதை பிடித்திருந்தால் இந்த வணிகருக்கு கொடுக்கும் தண்டனையில் 1/3 பங்கை நீ குறைக்க வேண்டும். சரி, உன் கதையை நீ சொல், நான் கேட்கிறேன். நானும் என் மனைவியும் ஒரு சிறிய கிராமத்தில் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு என்று ஒரு குழந்தை இல்லை. அதனால் என் அன்பான அடிமையின் மகனை தத்தெடுத்து என் வாரிசாக ஆக்க முடிவு செய்தேன். இருப்பினும் என் மனைவிக்கு தாய் மற்றும் குழந்தையின் மீது வெறுப்பு இருந்தது. அதை என்னிடம் இருந்து அவள் மறைத்து வைத்திருந்தாள். என் வளர்ப்பு மகனுக்கு 10 வயது இருக்கும் போது நான் ஒரு பயணத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நான் வியாபாரத்திற்காக பாரசீகம் நோக்கி பயணம் செய்ய உள்ளேன். நான் வருவதற்கு மாதங்கள் அல்லது வருடங்கள் கூட ஆகலாம். நான் வரும் வரை நம் வளர்ப்பு மகனையும் அவனுடைய தாயையும் உன் பராமரிப்பில் பத்திரமாக பார்த்துக்கொள். நீங்கள் பத்திரமாக சென்று வாருங்கள். நான் அவர்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்கிறேன். அந்த அடிமையையும் அந்த அடிமை பெற்ற மகனையும் நான் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுமா? என் கணவர் என்னிடம் சொல்லிவிட்டு செல்கிறார். அவர் வரும்பொழுது இவர்கள் எந்த நிலைக்கு ஆளாகப் போகிறார்கள் என்று பார்க்கிறேன். கிராமத்திற்கு ஒதுக்குப்புறமாக உள்ள சூனியக்காரியிடம் நான் மந்திரம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். விரைவில் அதை முழுமையாக கற்றுக்கொள்வேன். அதன் பிறகு என் வளர்ப்பு மகன் மீதும் அவன் தாய் மீதும் அதை நான் பயன்படுத்துவேன். என் அன்பான அடிமை பெண்ணே, நாளை உன்னையும் உன் மகனையும் ஒரு அழகிய இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். இன்று முதல் நம் மூவரும் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழப்போகிறோம். நான் நினைத்ததை சாதித்து விட்டேன். தாயை பசுமாடாகவும் பிள்ளையை கன்றுக்குட்டியாகவும் ஆக்கிவிட்டேன். சில வருடங்களில் நான் வியாபாரத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பினேன். என் மனைவியிடம் கேட்டேன், நம் வளர்ப்பு மகனும் அவனுடைய தாயும் எங்கே என்று. நம் அடிமை பெண் நோய் வசப்பட்டு இறந்து விட்டால் நம் வளர்ப்பு மகனை 2 மாதங்களாக காணவில்லை. என் அடிமை இறந்து விட்டதை நினைத்து நான் வருத்தப்பட்டேன். ஆனால் காணாமல் போன என் மகனை கண்டுபிடிப்பதற்காக என் ஆட்களை அனுப்பி தேடினேன். ஆனால் 8 மாதங்கள் ஓடியது. இன்னும் அவனை பற்றி எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. பின்னர் பைராம் பண்டிகை வந்தது. அனைவரும் கொழுத்த பசுவை அறுத்து பலியிட்டு வந்தனர். நான் என் வேலை ஆட்களை அனுப்பி நம் தொழுவத்தில் இருந்து கொழுத்த ஒரு பசுவை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டேன். அதன் பேரில் ஒரு கொழுத்த பசுவை என் வேலையாட்கள் அழைத்து வந்தார்கள். அவன் கொண்டு வந்த பசு என் துரதிர்ஷ்டவசமான அடிமை. நான் அதை கட்டினேன். அது அமைதியாக இருந்தது. நான் அதை கொல்லப் போகிறேன். அது மிகவும் பரிதாபமாக தாழ்த்தத் தொடங்கியது. அதன் கண்களில் கண்ணீரால் வழிவதை கண்டேன். அது எனக்கு மிகவும் அசாதாரணமாக தோன்றியது. மேலும் பரிதாபத்தின் ஒரு அசைவை உணர்ந்தேன். நான் பணியாளரிடம் இந்த பசுவை அழைத்துச் சென்று இன்னொன்றை கொண்டு வரச் சொன்னேன். அங்கிருந்த என் மனைவி என் இரக்கத்தை கேலி செய்தாள். அது அவளுடைய தீய நோக்கத்திற்கு எந்த பயனும் இல்லை. நீ என்ன செய்கிறாய் என்று அவள் அழுதாள். இந்த பசுவை கொல்லுங்கள், நம் பலியிட வேண்டியது இதுதான். அவளை மகிழ்விக்க நான் மீண்டும் முயற்சித்தேன். ஆனால் மீண்டும் பசுவின் அழுதையும் கண்ணீரும் என்னை நிராயுதபாணியாக்கியது. என்னால் இந்த பசுவை பலியிட முடியாது, நீங்களே பலியிட்டுக் கொள்ளுங்கள் என்று என் பணியாளரிடம் கத்தியை கொடுத்து விட்டேன். என் பணியால் அந்த பசுவை அறுத்து அதன் தோலை உரித்த போது வெறும் எலும்பு மட்டுமே மிஞ்சி இருந்தது. ஆனால் அது பார்ப்பதற்கு மிகவும் கொழுப்பாக தோன்றியது. நான் கோபம் அடைந்தேன்.
என் பணியாட்களை அழைத்து, நம் தொழுவத்தில் இருந்து கொழுத்த கன்று ஒன்று இருந்தால் அதை எடுத்து வாருங்கள் இந்த பசுவுக்கு பதிலாக என்று கூறினேன். சிறிது நேரத்தில் அவர் மிகவும் கொழுத்த கன்று ஒன்றை கொண்டு வந்தார். அது எனக்கு தெரியாது என்றாலும் என் மகன் அது தன் கயிற்றை உடைத்து என்னிடம் வர கடுமையாக முயன்றது. அது தரையில் தலையை வைத்து என் காலடியில் விழுந்தது. என் பரிதாபத்தை தூண்ட விரும்பியது போலவும் அதன் உயிரை பறிக்க வேண்டாம் என்று என்னிடம் கெஞ்சியது போலவும் தோன்றியது. பசுவின் கண்ணீரை பார்த்து நான் அடைந்த ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியையும் விட இந்த செயலால் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என் பணியாட்களிடம் இந்த கன்றுக்குட்டியை திரும்ப எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பராமரித்து அதன் இடத்தில் உடனடியாக இன்னொரு கன்றுக்குட்டியை கொண்டு வாருங்கள் என்றேன். பிறகு அந்த கன்றுக்குட்டியை நான் பலியிட்டேன். மறுநாள் காலை என் பணியால் என்னிடம் தனிமையில் பேச வேண்டும் என்று கூறினார். என்னவென்று என்னிடம் சொல். எனக்கு மந்திரம் தெரிந்த ஒரு மகள் இருக்கிறாள். நேற்று நீங்கள் பலியிட மறுத்த கன்றுக்குட்டியை நான் திருப்பி அழைத்துச் செல்லும் போது அவள் சிரித்ததை கவனித்தேன். பின்னர் உடனடியாக அழ ஆரம்பித்தாள். அவள் ஏன் அப்படி செய்தாள் என்று நான் அவளிடம் கேட்டேன். அப்பா, இந்த கன்று எங்கள் எஜமானரின் மகன். அவன் இன்னும் உயிருடன் இருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறேன். நேற்று ஒரு பசுவாக பலியிடப்பட்ட அவரது தாயை நினைத்து நான் அழுகிறேன் என்று கூறினாள். இந்த மாற்றங்கள் எங்கள் எஜமானரின் மனைவியால் செய்யப்பட்டவை. அவர் தாயையும் மகனையும் வெறுத்தார். அதனால் அவர் மந்திரம் கற்றுக்கொண்டு தாயை பசுவாகவும் பிள்ளையை கன்றுவாகவும் மாற்றிவிட்டான். பணியாளரின் மகனிடம் என் மகனை மறுபடியும் மீட்டெடுக்க முடியுமா என்று கேட்டேன். அவள் 2 கோரிக்கையை என் முன் வைத்தாள். முதலாவது, உங்கள் மகனை எனக்கு கணவனாக ஆக்கி தர வேண்டும். இரண்டாவது, தீய எண்ணம் கொண்ட உங்கள் மனைவியும் தன் செய்த குற்றத்திற்கு பரிகாரமாக தண்டனையை அனுபவிக்க வேண்டும். நான் சம்மதம் தெரிவித்தேன். அதன் பிறகு என் மகனை மீட்டெடுத்து அவள் திருமணம் செய்து கொண்டாள். என் மனைவியை இப்படி மானாக மாற்றிவிட்டால் இவளுக்கு இது சரியான தண்டனை அல்லவா? நீங்களே கூறுங்கள். தீய எண்ணம் கொண்ட உன் மனைவிக்கு இது சரியான தண்டனைதான். உன் கதை எனக்கு பிடித்திருக்கிறது. இந்த வணிகரின் தண்டனையில் 3 ஒரு பகுதியை நான் வைத்துக் கொள்கிறேன். நம்பிக்கை துரோகத்தின் உச்சத்தால் என் சகோதரர்களை என் முதுகில் குத்திய துரோகத்தின் கதை இது.